ஒரு பைத்தியக்காரர் மேலே கருணை கொண்ட ஒரு சீடர் அவரை தன்னுடைய மடாலயத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு குரு கிட்ட விடுறாரு. குருவும் இவரை பார்த்துட்டு அவர் அப்படியே ஓரமாக உட்கார வைங்க, அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தண்ணீர் எல்லாம் அவர் பக்கத்துலேயே வைங்க. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்கலாம் எதுவும் சொல்ல வேணாம், பசிச்சா அவரே சாப்பிடுவாருன்னு சொல்லவும் சிஷ்யர்களும் அதே மாதிரி உணவை வச்சுட்டு அவங்க வேலையை அவங்கவங்க பார்க்குறாங்க. பைத்தியக்காரரும் கத்துறாரு, கற்களையெல்லாம் வீசுறாரு. ஆனால் சீடர்கள் யாருமே ரியாக்ட் பண்ணலை. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த பைத்தியக்காரர் குரு கிட்ட வந்து எனக்கு தியானம் சொல்லி தருவீங்களான்னு கேட்குறாரு. எதிர்வினையாற்ற யாரும் இல்லைன்னா இவங்கெல்லாம் அமைதியாகிடுவாங்க. இந்த சிகிச்சை முறை இன்னமுமே திபெத்திய புத்த மடாலயங்களில் ஃபாலோ பண்ணுறதா சொல்லப்படுது. எதிரில் இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணலைன்னா பைத்தியக்காரத்தனங்கள் வளர்ந்து போகாது. எப்போதும் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஆர்கியூ பண்ணால் பேச்சுவார்த்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிடும். நிதானம் நீளமானது. ஒருவேளை நம்ம அமைதியாக இருந்தும் பிரச்சனை சரியாகலைனாலும் அதிகபட்சம் நாம் நிதானத்தோடவே இருப்போம்.